வெல்கம் டு பிரியமான சமையலறையில். இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டு போனால் விரும்பி ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ போல் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பெரிய 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்குலையோ குறுக்கையோ கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரஃப்பாக. இது நம்ம அரைக்க தான் போகிறோம். அடுத்தது ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 முந்திரி சேர்த்துருக்கேன். அடுத்தது ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் போல் தாளிப்புக்கு சீரகம். அடுத்தது கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி. இந்த ரெசிபிக்கு சுவை கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் போல் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்தது லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்காக கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் பட்டர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மொத்த பொருள். இதை வச்சு எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை நம்ம 2 முறைகளில் செய்யலாம். ஒன்று பட்டர்லேயே இதை எல்லாத்தையும் தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துக்கலாம். இது எல்லாருக்கும் சூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எண்ணெயில் செஞ்சு காட்டிட்டு லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ அது எல்லாருக்கும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் தான் வதக்குறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்க போகிறதில்ல, சிம்மில் வச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதனுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் போல் நல்லா சிம்லேயே வச்சு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போக போகுது. அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க முந்திரிகளையும் சேர்த்து இதனுடைய வதக்கி கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீர் மிளகாய் தூளையும் இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்தது திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு நம்ம பட்டை, லவங்கம், பிரிஞ்சி லீஃப், பே லீஃப் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இதோட பொரிய விடுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் போல் சீரகத்தை கருகாமல் லைட்டாக அந்த எண்ணெயில் பொரிய விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி கொடுக்க போகிறோம். இதுவும் பச்சை வாசனை போயிட்டு ஆல்ரெடி இதில் உள்ளது எல்லாமே நம்ம போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் போல் கிளறி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்தோடனே தண்ணியும் சேர்க்க வேணாம். கொஞ்சம் இந்த எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இதுலேயே நம்ம வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மசாலாவுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துருங்க. இதையும் நல்லா சிம்லேயே தான் வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் உள்ள கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா இது பரோட்டா, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி ரெசிபிக்கு சைடிஷாக சாப்பிட்றது. ரொம்ப குருமா போல் தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் போல் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதில் நம்ம கொஞ்சம் உப்பும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் திரும்ப நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து நல்லா வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு வச்சுருக்க பன்னீரெல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஹோம்மேடோ இல்லைன்னா கடையில் வாங்கின பன்னீரோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் இது பட்டரில் இதை சாட்டே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட இதில் சேர்த்துக்குவாங்க. நான் இதை ப்ளைனாக தான் சேர்த்துக்கிறேன். எது உங்களுக்கு வசதியோ ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு கூட இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் பர்ஃபெக்டாக நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 1 ஸ்பூன் போல் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதுதான் நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொடுக்க போகிற ஒரு பொருள். இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இதில் லாஸ்ட்டாக கசூரி மேத்தி சேர்க்க போகிறேன். கசூரி மேத்தி அப்படிங்கிறது இதுதான். இது காஞ்ச வெந்தய கீரையை தான் நம்ம இந்த பேரில் சொல்கிறோம். இதை நான் வெறும் கடாயில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கடாயில் இதை போட்டு லைட்டாக ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லைட்டாக
பெரட்டி விட்டதுக்கு பிறகு கையால் கசக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டாக தூவி விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்ரு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட வேணாலும் பட்ரு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா பிரியமான சமையலறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.